ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. பலி செலுத்தும்படி கேட்கிறார். அந்த பலி செலுத்தும்படி கேட்கும் போது ஆபிரகாம் எந்த மறுப்பும் இன்றி போய் பலி செலுத்த கடந்து போறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, எதிரில் நம்ம வாசிக்கிறோம், வந்துட்டு உன் சந்ததியை கடற்கரை மணலை போல வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக்கப்படுவேன் என்று சொன்ன தேவன் இந்த சாம்பலில் இருந்து ஈசாக்கை எழுப்ப அவர் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவன் விசுவாசித்தானா. அதனாலதான் ஈசாக்கு கொண்டு போய் ஆண்டவர் பலி செலுத்த சொல்லும் போதே தயங்காமல் கொண்டு போய் பலி செலுத்த போனோம். கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்தபடியா ஈசாக்குக்கு ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, ஆதியாகமம் 24:4 26:4 ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆபிரகாம் வந்து கீழ்ப்படிந்த படியினால யாருக்கு ஆசீர்வாதம்? ஈசாக்குக்கு ஆசீர்வாதம். அப்ப நம்ம பெற்றவர்கள் என்ன செய்யணும்னா, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். பெற்றவர்கள் நீதிமான்களா இருந்தால்தான் நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அப்படியே ஈசாக்கு வருகிறது. ஈசாக்குக்கு அப்புறம் யாக்கோபுக்கு வருகிறது. யாக்கோபு வந்து யாக்கோபை பற்றி நம்ம தெரிந்திருக்கிறோம். ஈசாக்குடைய 2 பிள்ளைகளில 2வது மகன் தான் யாக்கோபு. அந்த யாக்கோபு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, தந்தையையும் மூத்த அண்ணனையும் என்ன செய்தான்? ஏமாற்றிட்டான். சேஷ்ட புத்திர பாகத்திற்காகவும் மற்ற ஆசீர்வாதத்திற்காகவும் அவன் என்ன செய்தான்? யாக்கோபை தகப்பனே ஏமாற்றினான். எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. அப்பாவுக்கு கண்ணு தெரியாம இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் தாய் தகப்பனை ஏமாற்ற முடியாது. ஏன்னா சின்ன வயதுல வளர்த்துருக்குறாங்க. அவங்கவுங்க வாய்ஸ் எல்லாமே தெரியும். கண்டுபிடிச்சு சொன்ன பிறகு கூட அவன் மழுப்பி கொண்டு இல்லை, நான் வந்து அதற்கு காரணமா இருந்தது யாருன்னா அவங்க அம்மாதான். அப்ப நம்ம எந்த விதத்திலும் பிள்ளைகளுக்கு தவறான காரியங்களை கற்றுக் கொடுக்கவே கூடாது என்பதை அடுத்தது நம்ம அறிந்து கொள்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், ஆதியாகமம் 28:13-15 வரைக்கும் பார்த்தோம்னா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்படுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அவன் படுத்திருக்கிற பூமியை தருவேன்னா அவன் 2 பேரையும் ஏமாத்துறதுனால இப்போ செல்ல பிள்ளையா வீட்டுல தூங்கி கொண்டிருந்த பிள்ளை இப்ப எங்க தூங்கிட்டுதான்? வனாந்தரத்துல ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு கல்லை தலைக்கு எடுத்து வைத்து படுத்து கொண்டிருக்கிறான். அப்போ ஆண்டவர் பாருங்க எவ்வளவு இறக்கமுள்ள தெய்வம்.
அவர் நம்மை மிகவும் நேசிக்கிற தகப்பனா இருக்கிறார். அவர் அந்த இடத்துல போய் நீ தனியா இல்லைன்றத அவனுக்கு உணர்த்தி தகப்பனுடைய ஆபிரகாம் ஈசாக்குடைய தேவன் நான் உன் சந்ததியை ஆசீர்வதித்து இந்த இடத்தை கூட நான் உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை. இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள். ஆண்டவர் வந்து யார் யாருக்கெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத பத்தி பார்த்தோம். இஸ்ரவேலருக்கு தேவன் வாக்கு கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா மோசே சொல்றாரு உபாகமம் 26:18 கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் நான் உனக்கு உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்கிறார். இது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டதுன்னா மோசே எகிப்து தேசத்திலே இஸ்ரவேலர் அடிமைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மோசே என்கிற தலைவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஒரு காலகட்டத்துல அந்த மோசே அந்த ஆண்டவர் கொடுக்கிற அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தபோது ஆண்டவர் வந்து நீ இந்த மலையின் மேல ஏறி நான் கொடுக்கிற அந்த தேசத்தை உன் கண்களால பார்த்துக்கொள், ஆனா நீ அந்த தேசத்துக்குள்ள போக மாட்டேன், இவங்கதான் போவாங்கன்னு யோசுவாவை தலைவனாக ஏற்படுத்த சொல்கிறார். அப்பதான் அந்த உபாகம புஸ்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவங்க வழி நடந்து வந்த எல்லா பாதைகளையும் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் எல்லாவற்றையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மோசே ஞாபகப்படுத்தி சொல்லுகிற அந்த காரியங்கள் தான் அதுல இருக்கு. இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து அவர் ஒவ்வொரு காலகட்டத்துல அவரவருக்கு தேவையான ஆசீர்வாதமான நன்மையான காரியங்களை அவர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு திட்டங்களை நிறைவேற்றினாரா உங்களுடைய வாழ்க்கையில? நிச்சயமா எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். ஏன்னா அவர் எவ்வளவேனும் பொய்யறையாத தேவன். ஆனா இப்ப நம்ம பார்த்த இந்த காரியங்கள் இன்னும் எபேசியர்ல 6ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது வந்து வாக்குத்தத்தமுள்ள இதெல்லாம் கற்பனை என்று நம்ம வாசிக்கிறோம். அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல நம்ம எப்படி சிறந்திருக்க முடியும், எப்படி நமக்கு என்னென்ன தேவைகள் அந்தந்த காலகட்டத்துல எதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாக்கு கொடுத்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் என்பது குறித்துதான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுவது என்ன அப்படின்னு சொன்னா நித்திய ஜீவன். பாருங்க, இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு நல்ல சாதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்துல இருக்கிற பிள்ளைகள் பாருங்க, ஆண்டவரை அறியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நான் அடிக்கடி ஜெபத்துல படுத்துகிற ஒரு வார்த்தை என்னன்னா, மாயானது உலகத்துல உண்மை பற்றி கொண்டிருக்கிற தைரியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேனே ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லி அடிக்கடியா நான் ஜெபத்துல அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவேன். ஏன்னா இந்த உலகத்துல பாருங்க அநேக தற்கொலைகள், மன சோர்வுகள், டிப்ரெஷன் இதெல்லாம் எதனால ஏற்படுது அப்படின்னு சொன்னா அவங்களை விசாரிப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா நமக்கு விசாரிப்பதற்கு ஒருவர் கூட இல்லை என்று சொன்னாலும் நாம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அந்த தைரியம் வந்து நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருமே நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்னன்னு சொன்னா அடிக்கடி நான் உபயோகப்படுத்துகிற வார்த்தையும் அதுதான். நம்ம ஆராய்ச்சிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் மகா பெரியவர், அவர் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் மிகவும் உயர்ந்தவர். அவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய கண்கள் நம்மே நோக்கமாய் இருக்கிறது. அதனால நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே. கவலைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும், வியாதி இருக்கும், துன்பம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் நமக்கு ஒரு மறைவிடம் வந்து நம்மை விசாரிக்கிற தேவன் உண்டு. அவர் நம்மை விசாரிக்கிறவர் மாத்திரம் அல்ல, அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நாம் வெளியே கொண்டு வருகிற தேவன். அவர் கண்ணீரை காண்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் கண்ணீரை துடைக்கிற தேவனாயும் இருக்கிறார். கண்ணீருக்கு காரணமான காரியத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாயும் இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். முதலாவது நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னேன்?
நித்திய ஜீவன். அந்த 1 யோவான் 2:25 பாருங்க. எத்தனையோ பேருக்கு தெரியாது அந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறதுன்னு சொல்லி. நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னா வேதத்துல அந்த காலத்துல மொழிபெயர்த்தவங்க தூய தமிழ்ல இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நித்திய ஜீவன் என்று சொன்னா அழிவில்லாத, முடிவே இல்லாத ஒரு வாழ்வு, அதுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் யார் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். அவர் எப்பொழுது நமக்கு வாக்கு பண்ணினார் சொன்னா ஆதி காலத்திலேயே வாக்கு பண்ணிட்டாராம். நித்திய ஜீவனை குறித்து எப்ப வாக்கு பண்ணினாரு? ஆதி காலத்திலேயே வாக்கு பண்ணினார். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்து 6 நாட்களிலே எல்லாவற்றையும் படைத்து கடைசியில மனிதனை படைத்தார். மனிதனை படைச்சு ஏதேன் தோட்டத்துல கொண்டு போய் அந்த மனிதனை வச்சு அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். ஆனா அந்த தோட்டத்துல நிறைய பழ மரங்கள் இருந்துச்சு. ஆனா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 2 மரங்கள் ஜீவ விருட்சம். விருட்சம் என்று சொன்னா மரம். ஜீவ என்றைக்கும் அதை சாப்பிட்டா சாவு கிடையாது. அடுத்தபடியா நன்மை தீமை அறியத்தக்க மரம். அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டா நன்மை. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அவங்க என்ன செய்ய, ஆண்டவர் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்க என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா ஏவல் அந்த பாம்பின் வடிவில பிசாசனுடைய சத்தத்தை கேட்டு அவங்க அதை பறித்து புசித்தார்கள். ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு, இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லியிருந்தார். உடனே இறந்து போயிட்டாங்களா? இல்ல. ஆனா அவருடைய எதை குறித்து சொல்லப்பட்டதுன்னா, அவருடைய ஆத்ம மரணம். தேவனை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள். பாருங்க, அடுத்தபடியா ஆண்டவர் தோட்டத்துல உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க, போய் ஒளிந்து கொண்டார்கள். அத்தி இலைகளை தங்கள் நிர்வாணிகளிலிருந்து அறிந்து கொண்டார்கள். அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம மேல இறக்கம் உள்ளவராய் இருந்து ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறார். எல்லாரையும் விசாரிச்சு கடைசியில ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டு மனுஷனை எந்த மண்ணை எடுத்தாரோ அந்த மண்ணை பண்படுத்துவதற்காக துரத்திட்டார். அந்த இடத்துல வசனம் என்ன குறிப்பிட்டிருக்குதுன்னா, அவர் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு ராஜபடி செய்ய வேண்டும் என்று அவரை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அப்ப ஆண்டவர் மனுஷன் என்னைக்கும் என்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இல்ல. இந்த பாவ மனுஷனாக்கி இந்த பாவத்தோட என்றைக்கும் உயிரோடு இருக்க கூடாது என்று சொல்லி அன்றைக்கே நித்திய மீட்பை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். பாருங்க, ஒரு மிருகத்தை அடித்து அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணி ஆண்டவர் கொடுத்தார். அப்பொழுது ஒவ்வொருத்தரையா விசாரிக்கிறாரு. அப்பதான் ஏவாளுக்கு அந்த சாபத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. பூமி மனுஷன் நிமித்தம் சபிக்கப்பட்டுச்சு. ஆதாம் நெற்றியின் வேர்வையினாலே அவன் வேலை செய்து பிழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கடைசியில சர்ப்பத்திட்டத்துல சொன்னாரு, நீ ஆண்டவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் துணிவாளை நசுக்குவார். அன்னைக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி தர உடனடியே ஆண்டவர் நடவடிக்கை எடுத்து நம்ம அப்படியே கழிவிடாதபடி தோட்டத்தை விட்டுதான் துரத்தினாங்க ஒழிய நித்தியமாய் ஆண்டவர் மனுஷனை படைச்ச நோக்கம் என்னன்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் தேனியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு துதித்து ஆராதிக்கிறோம் என்பதை யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன் என்று சொன்னா, நம்மளை ஆண்டவர் துதிக்கிறதுக்காகவே ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். நம்பாங்க அந்த நித்திய ஜீவனை இழந்து போன அந்த நித்திய ஜீவனை நம்ம திரும்பவும் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த நித்திய ஜீவனை நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்காக நம்ம என்ன செய்யணும்னா, யோவான் 3:16 தேவன் நம்முடைய பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை கேட்டு போகாம நித்திய ஜீவனை அடையபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுகிறார். பார்த்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும். அவர்தான்
நம்முடைய பாவங்களை நீக்க இந்த உலகத்துக்கு வந்த தேவாதி தேவன் என்பதை நம்ம விசுவாசித்தா அதன் மூலமாக நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அடுத்தபடியாக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. பார்த்தீங்களா? அப்படியானால் நம்ம இயேசு கிறிஸ்துவ ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது மட்டுமில்லை, அனுதினமும் அவரை அறிகிற அறிவினை வளர வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே நம்ம ஒவ்வொரு நாளும் வளரும் போதுதான் அவருடைய மகிமையின் சாயலை நம்ம தரித்துக் கொள்ள முடியும். அடுத்தபடியாக அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஞான ஸ்நானத்துக்கு நேராக நடத்துகிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 37-38 இதுல பாத்தீங்கன்னா பிலிப்பு யாருன்னா ஆண்டவருடைய சீஷன். அந்த நாட்களிலே சீஷர்களுக்கு உபத்திரவம் நேரிட்ட போது எல்லாரும் சிதறி போயிட்டாங்க. சிதறி போய் எங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அப்பொழுது ஆண்டவர் பிலிப்பை பார்த்து சொன்னாரு, வனாந்தர மார்க்கமாய் ஓ அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க ஆண்டவருக்கு காட்டுறப்பா சொல்றாரு. யோசிக்காம உடனே போகும்போது அந்த இடத்துல எத்தியோப்பியா தேசத்து கந்தாகே என்பவர்களுக்கு மந்திரியானவன் ஒருத்தன் என்ன செய்யறான்? தன்னுடைய ரதத்துல போய் கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டு போகிறான். அப்போ நீ ஓடி போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள்ளுன்னு ஆவியானவர் சொல்றாரு. உடனே இவன் ஓடி போய் ரதத்தோடு சேர்ந்து கொண்டு கேட்கிறான், நீங்க வாசித்து கொண்டு போறீங்களே, என்னுடைய கருத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யாராவது ஒருத்தர் சொன்னாதானே எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க ஏறி ரதத்துல உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உடனே பிலிப்பு ஏறி ரதத்துல உட்கார்ந்து அந்த வார்த்தையை முன்னிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு சொல்லிக் கொடுத்த பொழுது பேசிக்கொண்டே போகிறார்கள். வழியிலே தண்ணீர் இருக்கிறது. தண்ணீர் இருக்கும் போது, சரி தண்ணி இருக்கேன், நம்ம ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன அப்படின்னு பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர் நமக்கு நித்திய ஜீவனை தர அவர் வல்லவர். அதற்காக நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரு சில இருக்குது. அதுதான் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் என்பது தேவனோடு செய்கிற உடன்படிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், நித்திய ஜீவனை தர வல்லவர். அவர் மரித்தவர் மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழுந்து இருக்கிறவர், என்றைக்கும் அவர் ஜீவித்திருக்கிறவர் என்பதை நம்ம விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக நம்ம மாற்றப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை இன்னொரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்திருக்கும் போது மனிதனாய் நடந்து விரைந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது ஒருவன் ஓடி வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெறணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த கற்பனைகளையெல்லாம் கைக்கொள். நான் அதெல்லாம் சிறு வயது முதல் கொண்டிருக்கிறேன். இல்ல, உங்களுக்கு இன்னும் ஒரு குறைவு இருக்கு. நீ என்ன செய், உனக்கு உண்டானதையெல்லாம் விட்டு போடுது. இது முடிகிற காரியமா? அவர் கொஞ்சம் கூட பேசிட்டு சொல்லவே இல்லை. அவர் சொல்றாரு, உனக்கு உண்டானதை எல்லாம் விட்டு போடு. அவன் மிகுந்த மன துக்கம் உள்ளவனாய் போயிட்டான். அப்ப அவன் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனா அவர் சொல்றபடி கேட்டு செய்வதற்கு மனதே இல்லை. அவன் போயிட்டான். அவ சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே அப்படின்னா அப்ப பணக்காரங்க யாருமே பரலோகம் போக முடியாதா அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம், ஒட்டகமானது ஊசியின் காத்திலே நுழைவது எளிதாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, அப்ப நம்ம இந்த உலகத்துல பணக்காரா இருந்தா பரலோகம் போக முடியாதா அப்படின்னு சொல்லி யோசித்த பின்னால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்ம நம்பிக்கையை வைக்கக்கூடாது. இந்த உலகத்துல ஆண்டுடைய பிள்ளைகளாகி நமக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறதுனால இந்த உலகத்துல நமக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட இப்படி பல காரியங்கள் நமக்கு இருக்குது. மத்தேயு 6:33 கூட என்ன சொல்லியிருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்புறம் சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பத்தினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு எப்படி
அநேக காரியங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம பணக்காரா இருக்கணும், பணக்காரா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம பக்கல ராஜ்யம் போக முடியாது என்கிறது அது தவறான ஒரு காரியம். ஆனாலும் நம்ம நம்முடைய நம்பிக்கை அதன் மேல வைக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இந்த மத்திய 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டில் உள்ள புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை இப்படிலாம் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இதெல்லாம் யார் நாடி தேடுவாங்களா? அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள் சொன்னா தேவனை குறித்து அறிவு இல்லாதவர்கள் தான் நாடி தேடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்ன்றத நம்ம இன்றைக்கு நம்ம நிதானித்துக் கொள்ளுவோம். நம்ம இந்த ஒரு மெசேஜஸ் கொஞ்சம் நான் அதிகமாக கேட்கிறேன். இந்த ஐசன் சொல்லுகிறவர் ஒரு நாள் சொன்னது என் மனதை தொட்டது. அந்த ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு கடைசியில் முடியும் போது, சிவனுடன் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போ நீங்க ஆண்டு பிள்ளைகள் பணத்தையோ பொருளையோ புகழ்ச்சியோ தேடி நீங்க போக வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியது கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறார், அவர் மேல நம்பிக்கை வரும்போது எப்படி இந்த உலக பிரகாரமான நன்மைகள் எல்லாம் நம்ம தேடி பின்தொடரும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் சொன்னார். என்னன்னா, நாய் ஓடும்போது அந்த பாலும் ஆடிட்டே போட்டுட்டே இருக்கு. அதை போல நம்ம இந்த உலகத்தை பார்த்து உலகத்தின் ஐஸ்வர்யமோ பேரோ புகழோ தேடி நம்ம போனோம்னு சொன்னா அது நமக்கு நிலைக்காது. ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவரை முதலாவது தேவனுடைய ராட்சிக்கு அவருடைய நீதியை தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கூட கொடுக்க அப்படின்னு சொன்னா இனாமாக ஃப்ரீயா நம்ம ஆண்டவரை தேடிக்கணும்னா இதெல்லாம் தானா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த நித்திய ஜீவன் நமக்கு வாக்குப்பட்டப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் நம்ம நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை இன்றைய தினத்துல நம்ம சிந்தித்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. விசுவாசத்தை ஞானஸ்நானம் எடுக்க மட்டும் போதாது, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியை ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, லூக்கா 24:49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் அப்படின்றார். அதே போல அப்போஸ்தலர் 1:5 ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பி போகிறவரும் அவருடைய பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்தியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அந்த தேற்றரவாளன் யாரை குறித்து சாட்சி கொடுப்பாரா? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரிடத்துல என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவை நான் அடையணும், உண்மை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும், அதுல நான் விருத்தி அடைய வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா ஒரு வழியை நமக்கு திறந்து கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை போதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த பிதாவின் வாக்குத்தத்தம், பிதா என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார் என்று சொன்னா, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தின் படியே அவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்? ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்பட்டார். அவங்க பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை புகழுகிறதை கண்டு சுற்றில இருக்கிற எல்லாரும் ஓடி வந்து, என்ன இவங்க இப்படி சத்தம் போட்டுருக்காங்க, இப்படி கூச்சல் போட்டுருக்காங்க, அவங்க பாஷை பேசலையே, வேற ஏதோ பாஷையெல்லாம் பேசுறாங்க, நம்ம உலகின் பல பாகத்துல இருந்து நம்ம வந்திருக்கிறோம், நம்ம எல்லாம் பேசுகிற பாஷையை இவங்களுக்கு தெரியாது, ஆனா இவங்க இதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனா அதுல எதை பேசுகிறார்கள்? தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்களே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு அவங்க பேசும்போது அப்பொழுது பேதுரு எழுந்து நின்று அவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்னா, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்று பரிசுத்த ஆவி பெற்ற பிறகுதான் பேதுரு தைரியமா சாட்சி சொன்னாரு. அதற்கு முன்னால அவர் ஆண்டவருடைய சீஷரா இருந்தார். சீஷரா இருக்கும்போது ஆண்டவரை பிடிச்சு போயிட்டாங்க நியாயம் விசாரிக்கிறதுக்காக. அப்போ நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, நீயும் அவங்கள ஒருத்தன் தானே அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான், இல்ல அவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று சபிக்கவும்
சத்தியம் பண்ணவும் நான் ஆனாலும் உன்னுடைய பேச்சு வெளிப்படுத்துவது இப்படின்னு அவன் ரொம்ப பயந்து கொண்டு இருந்தான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சிலுவையில் இறந்து அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ண கடைசினா மீன் பிடிக்க போனான். இப்படியெல்லாம் பல காரியங்கள் அவன் செய்திருந்தாலும் கூட இப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு தைரியமா எழுந்திருந்து எல்லாரும் முன்னாலேயும் சாட்சி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம அந்த சப்பானியை நடக்க பண்ணின அந்த கிருபையை ஆண்டவர் பேதுருவுக்கும் யோவானுக்கும் கொடுத்தார். அவங்க அந்த அற்புதத்தை செய்தார்கள். அந்த இடத்துலயும் எல்லாரும் ஓடி வந்து அவர்களை நோக்கி ஓடி வராங்க. பரவாயில்ல, இப்படி அற்புதமெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி. ஆனா அவரை அந்த பேதுரு அந்த இடத்துல எழுப்பி சொல்றாரு, இந்த சப்பானியை நடக்க பண்ணினது எங்களுடைய சுய சக்தியோ சுய பக்தியோ கிடையாது. ஆனா நீங்க அந்த ஜீவாதிபதியாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்வீர்கள். தைரியமா சொல்றாரு. அன்னைக்கு நீதான் அவரோடு இருந்தேன் போது எனக்கு தெரியாதுன்னு சொன்னவரை நீங்கள் அவரை கொலை செய்வீர்கள் என்று தைரியமா சொல்றாரு. அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றாங்க. எப்போ அவனுக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாருல, அப்போஸ்தலர் 1:1 அதிகாரத்துல பரிசுத்த ஆவி உள்ளத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தின்படியே அவர் சாட்சி உள்ள எல்லாருமே எது மாத்திரமல்ல, அவங்கள பார்த்தவங்க சொன்னாங்க இவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள், இவர்கள் பேருங்கள் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களை ஆண்டவர் அந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தினார். இப்போ என்னென்ன காரியம் ஆண்டவர் நமக்காக வாக்கு பண்ணியிருக்கிறார்? முதலாவது நித்திய ஜீவன், இரண்டாவது பரிசுத்த ஆவியை வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே நம்ம பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் இருப்போம் என்று சொன்ன ஆண்டுடைய சமூகத்துல காத்திருப்பது மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறவர்களுக்கு தந்தரிக்கப்படுகிற பரிசுத்த ஆவி என்ற வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனவே நம்ம அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும் போது தேவாவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்த வல்லமையுள்ளதை இருக்கிறார். மூன்றாவது அவர் நமக்கு வாக்கு பண்ணின காரியம் என்னன்னா, ஜீவ கிரீடத்தை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த ஜீவ கிரீடம், கிரீடம் யாருக்கெல்லாம் தருவாங்க? ராஜாக்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் தருவாங்க. ஆனா இப்ப இந்த பந்தயத்துல ஜெயித்தவங்களுக்கெல்லாம் கிரீடம் தராங்க. ஆனா அதெல்லாம் டெம்பரவரி தான். இதுல போட்டிருக்கு, ஆண்டவர் அழகாக அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கிறார். அந்த கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடமா? ஜீவ கிரீடம். அது யாருக்கு அப்படின்னு சொன்னா, யாக்கோபு 1:12 சொல்லப்பட்டிருக்கு, சோதனையை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். வெளிப்படுத்தல் 2:10 நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களின் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உத்தரவுப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பாருங்க, இப்ப கூட நம்ம சாட்சியை கேட்டோம். அந்த சாட்சியில அந்த சகோதரி சொன்னாங்க, ஆலயத்துக்கு தேவனை ஆராதிக்க முடியாதபடி கஷ்டத்திற்கு ஒரு விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்ப இந்த சோதனை என்று சொன்னா பெண்கள் நம்ம என்ன செய்துக்கிறோம் அப்படின்னா, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள் அல்ல. இது ஆண்டுடைய நாம மகிமைக்கென்று அவருடைய நாமத்திற்காக நம்ம படுகிற அந்த பாடுகள் உபதிரவங்களை குறிக்கிறது. எனவே அந்த ஆண்டுடைய நாமத்துக்கென்று நம்ம அதாவது அவரை தேடுவதற்கென்று சர்ச்சைக்கு போறதுக்கு, ஆண்டவரை ஆராய்வதற்கு ஒருத்தர் இருப்பாங்க. என் மூலமா ரட்சிக்கப்பட்ட அவங்கெல்லாம் ஒரு வாத்தியார் வைஃப், அவங்க வீட்டுல அவர் சரி வேலைக்கு போயிட்டாரு, ஸ்கூல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கதை வேலையை சாப்பிச்சுட்டு 2 முழங்கால் போட்டு முக்காடு போட்டு செடிக்க கொண்டு இருக்கும்போது திடீரென்று வருவாராம். என்னைக்கு முக்காடை போட்டுன்னா அன்னைக்கு குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் முக்காடு போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லி அவர் என்ன செய்வார், ரொம்ப அதிகமாக திட்டு வைப்பாருங்க. ஆனால் இன்றைக்கும் அவர்கள் ஆண்டவருக்குள்ள படிப்பறிவே இல்லாதவர்கள். அவங்க என்கிட்ட தையல் படிச்சது மிகவும் அற்புதமான காரியம். அவங்க ஃபர்ஸ்ட் என்னை கேட்கறதுக்கு தான் வந்தாங்க. எனக்கு தெரியாது, 1-2 எழுதுவதற்கெல்லாம் தெரியாது. உங்களுக்கு எனக்கு தையல் சொல்லிக் கொடுக்க உங்களால முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் இருக்கிறாரு, எதுக்கெடுத்தாலும் இந்த வார்த்தை தான் வரும், நீங்க நம்பிக்கையோட வாங்க,
ஆண்டவர் உதவி செய்வார் என்று சொல்லி கடைசியில் பாருங்க, நான் சாட்சியாக அறிவிக்கிறேன் ஐயா வாதியார் சொல்லிட்டு அவரு தொண்டாமுத்தூர் பகுதியில் இருந்தார். அவர் மாநில அளவில் அவர் வந்து ஆசிரியர் சங்க தலைவராக இருந்தார். ஆனால் அந்த அம்மா வந்து அந்த சொந்தம் போயிடக்கூடாது, சொத்து போயிடும், இப்படியெல்லாம் அந்த கிராம பகுதியில் திருமணம் முடிப்பாங்க. அப்படியே இந்த அம்மாவை வந்து அவர் திருமணம் முடித்தார். பாருங்க, அந்த அம்மா வந்து படிப்பறிவே இல்லை, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆனால் நான் வீட்டுக்கு என்னைக்காவது அவங்க கூப்பிடுவாங்க, போனால் அந்த வாத்தியார் வந்து மிகவும் மரியாதையோட ரொம்ப மதிப்பு கொடுப்பார் அவர். அப்படி ஆனால் கடவுள் இல்லை என்று கொள்கையுடையவர் அவர். ஆனால் அவங்க அதிகமாக ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தோடு அவங்க காணப்பட்டாங்க. டெய்லரிங் வந்தாங்க, அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் எனக்கு அந்த நேரத்தில் கொடுத்தார். பாருங்க, கணக்கு போட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அந்த இன்ச் டேப் இருக்கும், அந்த டேப்பை வந்து எத்தனையா மடிக்கணும், இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அளவெல்லாம் சொல்லி கொடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கே அவங்க வந்து ஷர்ட் எல்லாம் தைச்சு நல்ல நீட்டாக ஸ்கூலுக்கெல்லாம் போட்டு போவார். அந்த அளவுக்கு அவங்க மிகவும் தேடிட்டாங்க. அவங்களே போவாங்க கடைக்கு, இந்த ஷர்ட் பெட்டி எடுத்துட்டு வருவாங்க, தைப்பாங்க அவருக்கு. அதனால அவருக்கு ரொம்ப மரியாதை. நான் சின்ன பிள்ளை தானே, திருமணம் ஆகாத அந்த ஸ்டேஜ், வாலிப ஸ்டேஜ். ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஜெயிப்பதற்காக எதுக்காக நான் வீட்டுக்கு போனேன்னா ரொம்ப மரியாதையோட வரவேற்பார். ஆனால் கடைசியில் பாருங்க, அவங்க பொண்ணுடைய திருமணத்திற்கு கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டும் என்று சென்னை வந்தார். சென்னை வந்து எனக்காக செய்யுங்கள் என்று சொல்லி வந்து வாசகத்தில் ஜெயித்து கொண்டு போனார். ஆனால் இப்பொழுது வந்து அவர் இல்லை. அவங்க அந்த சகோதரி இன்னும் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்வதற்கு ஜாக்கிரதையோர்களாய் நம்ம காணப்படணும். யோபு என்ன சொல்றாருன்னா, அவர் என்னை சோதித்த பின் நான் ஒன்றாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் நமக்கு. என்ன எச்சரிப்புன்னா, ஒருவனும் ஒரு கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்க உனக்குள்ளதை பற்றி கொண்டது. நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், வழி நடத்துகிறார். ஆனாலும் நம்ம ஒரு சில காரியங்களில இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு பண்ணின அந்த நித்திய ஜீவனையோ இல்ல பரிசுத்த ஆவியின் வரங்களையோ இந்த ஜீவ கிரீடத்தையோ நம்ம அலட்சியப்படுத்தாதபடி என்ன செய்யணும், மிகுந்த கவனத்தோடு இந்த உலக பிரகாரமான எந்த காரியத்துக்கும் பாருங்க. அந்த காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அழகாக பாட்டு எழுதியிருக்காங்க, இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை நிறுத்திட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. எனவே இந்த உலக பிரகாரமான இதை நினைக்கும் போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு சொன்னா, அங்கே போடுறதுல நான் எந்த ஒரு சொல்லுவதில்லை, அது வந்து அவரது விருப்பம் நடத்துதல். ஆனால் எங்களை வந்து அப்படி வளர்த்ததுனால ஒரு கோவிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து என்ன பெண் கேட்க வந்துருந்தார். இப்போ வந்திருக்கும் போது வந்து வரும்போதே ஸ்வீட் பாக்ஸோடு அவங்க அக்கா எல்லாம் வந்தாங்க. ஏன்னா அவங்க சித்தப்பா பாஸ்டர் இருந்தாரு, வயசானவர். அவர் வந்து பார்த்துட்டு போயிட்டு குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி போய் சொல்லவும் அவங்க மாப்பிள்ளையோடைய அக்கா தங்கச்சி எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. போய் கடைசியில் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய வீட்டுக்கு பெரிய பெரிய மந்திரிகள் எம்எல்ஏக்கள் எல்லாம் வருவாங்க. அதனால நீங்க சின்னதா காலில் ஒரு சின்னதா ஒன்று போட்டுக்கோங்க, கழுத்துல மெலிசா ஒரு செயின். ஏன்னா நாங்கள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வீட்டுக்கு வருவோம், கொஞ்சம் ஸ்டைலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொன்னேன், அதான் ஏற்கனவே நான் ஆன்மீக சமூகத்தில் விண்ணப்பம் வைத்திருக்கிறேன், வரதட்சணை இதெல்லாம் கேட்டாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் ஆன்மீகத்தில் விண்ணப்பத்தை நேற்று அதுக்கே சொன்னேன். ஆகவே நான் இருக்கிற நிலைமையில எனக்கு துணை தர வேண்டும் என்று எல்லாம் ஆண்டவர் வந்து என்னுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரித்து மட்டுமாய் ஆசீர்வாதமாக இந்த இடத்துல கட்டுரை ஊழியத்தை செய்யும்படியாக அந்த சென்னை பகுதியில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நித்திய ஜீவனை அடையும்படி சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியை பெற்று அவரை துக்கப்படுத்தாதபடி அவரை அன்பு கூர்ந்து மரண பரியந்த நம்ம உண்மையா இருக்கணும். அப்பதான் நமக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை தருவார். அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நித்திய ஜீவனை நம்ம மட்டும் சுதந்திரித்து கொண்ட போதுமா?
நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களும் உற்றார் உறவினர் நம்ம அனுதினம் பழகுறவர்கள் எல்லாரும் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த பாரம் நமக்குள்ள இருக்கணும் இல்லையா? அதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஜெபிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நம்ம கேட்டுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மாத்திரமல்ல, இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு அழியாத நித்திய வாழ்வு இருக்கிறது என்பதை அறியாத ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். நேற்று தினத்துல ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, இவர் ஜென்ஸ் பகுதியில் ஜென்ஸ் ஊழியருக்கு செய்கிறதான சிவகுமார் அவர்கள் சின்ன வயதுல ஊழியத்திற்கு கடந்து வரும்போது, ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் போது இந்த திரிசூலம் மலைப்பகுதியில மத்தியானத்திலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்வாராம். சாயங்காலத்தில் அவரும் அவர் ரெண்டு பேரும் போய் அந்த இடத்துல கத்துக்கு ஊழியத்தை செய்வார்களாம். அந்த இடத்துல அந்த கல் உடைக்கிற தொழிலாளிகள் தான் குடும்பமா அங்க வாழ்ந்து வந்தார்களாம். அப்போ அங்க போய் சுவிசேஷம் சொல்ல போகும்போது சண்டே கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் நடத்தினாராம். 200 பிள்ளைகள் ஆரம்பத்தில் வந்தாங்களாம். அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. கடைசியில் ஆகாக 800 பேருக்கு சின்ன பிள்ளைகளை ஆண்டவருடைய வழிநடத்த ஆண்டவர் உதவி செய்வார் என்று சொன்னார். அதுல அவர் குறிப்பிட்டு சொன்ன ஒரு காரியம் உள்ளத்தை தொட்டது. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது இவங்க அந்த சின்ன பிள்ளைங்க மத்தியில் ஊழியத்தை செய்து ஒரு நாள் ஜெபம் சொல்லி கொடுத்தாங்க. ஜெபம் சொல்லி கொடுக்கும்போது ஆண்டவரத்தில் நம்ம ஜெபிக்கணும் அப்படிலாம் சொல்லும்போது ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற அந்த பொண்ணு அருண் அப்படிங்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணிச்சான்? ஜெபம் பண்ணிச்சான். என்ன ஜெபம் பண்ணிச்சான்? ஆண்டவரே, நான் எத்தனையோ தப்பெல்லாம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. அந்த பாவத்தையெல்லாம் விட்டு ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் நம்ம அவரிடத்துல போக முடியும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க சண்டே கிளாஸ்ல. அப்ப அந்த குழந்தை ஜெபம் பண்ணிச்சான். ஆண்டவரே, நான் அப்பா அம்மாவுக்கு கீழ்படியாம இருந்திருக்கேன். அவங்களுக்கு பல காரியங்களை ஏமாற்றி இருக்கிறேன், பொய் சொல்லி இருக்கிறேன். இதெல்லாம் மன்னிச்சிருந்தாங்க. இன்றைக்கு என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லிச்சான். ஆண்டவரே, என் பேர் அருண் அப்படி சொல்லிச்சான் ஆண்டவர்கிட்ட. என்னுடைய பேரை இன்னைக்கு என்ன பண்ணிருங்க? ஜீவ புஸ்தகத்துல அதை இவர் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார். கேட்டுக்கொண்டே இருக்கும்போது இவருடைய உள்ளம் உடைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்காக எல்லாம் செஞ்சிட்டாங்க. கடைசியில பாருங்க, இவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது கொஞ்ச நாட்களிலேயே அந்த பிள்ளையோடு ஆண்டவருடைய காலம் இருக்கிறத, அந்த பிரசன்னம் அந்த பிள்ளையோடு இருக்கிறத இவர் அதிகமாய் உணர்ந்தார். அப்புறம் லீவ் வந்துச்சான். லீவ் வரும்போது இவர் 15 நாள் விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாராம். போகும்போது போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு நாள் இதுல பச்சாரில பார்த்தவங்க அம்மா சொன்னாங்களாம், சகோதரனே, நீங்க நேசிக்கிற உங்களுடைய மகள் வியாதிப்பட்டிருக்கிறாள், சுகமா இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் சொன்னாங்க, நான் அந்த குழந்தைய பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி புதன்கிழமை அந்த குழந்தைய போய் பார்க்கும்போது என்ன வியாதி என்று அவர் குறிப்பிட்டு சொல்லலை. அந்த பிள்ளை இந்த பழைய காலத்துல கிராமத்து சைடு இருக்கும் அந்த கயிறு கட்டில், அந்த கயிறு கட்டில் அந்த குழந்தை படுத்து கொண்டு வந்துச்சான். படுத்து கொண்டு இருக்கும்போது அந்த பயிரெல்லாம் ஊற்றி போய் பேசக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் நேசிக்கிறதான அந்த பிள்ளைய போய் பார்க்கும்போது அந்த பிள்ளை கண்ணை முடிச்சு பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கண்ணை முடிஞ்சான். மூடன பிறகு இவர் அந்த பிள்ளைக்காக செபிக்கிட்டு, மகளே, நான் உன்னை பார்க்கறதுக்காக திரும்பவும் சனிக்கிழமை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கடவுளை சென்று விட்டார். அப்போ இந்த பிள்ளை ஒரு வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருந்தது. வெள்ளிக்கிழமை மத்தியான வேலையில அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லிச்சான், அம்மா, என்னை நேசிக்கிற அந்த அண்ணன் வந்தாங்கன்னா சொல்லுங்க, ஏசப்பா என்னை கூப்பிடுறாரு, நான் ஏசப்பா கிட்ட போறேன். ஆனா அந்த பரலோகத்தின் வாசலில் நான் அந்த அண்ணாவுக்காக காத்திருப்பேன் என்பதை மாத்திரம் அவர் வந்தாருன்னா சொல்லியிருந்தேன். அப்போ அந்த அம்மாவுடைய உள்ளம் தொடப்பட்டுச்சு. அப்போ அவங்க கேட்டாங்களாம், அப்போ நீ நேசிக்கிற அந்த அண்ணனுக்காக தான் நீ பரலோக வாசல்ல காத்துட்டு இருக்கியா, எங்களுக்காக காத்திருக்க மாட்டியா? அப்போ அந்த பொண்ணு சொன்னாலாம், இல்லை, உங்களுடைய பேர் இன்னும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படவே இல்லையே. என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, அந்த அண்ணனுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதனால அவர் நிச்சயமா பரலோகத்துக்கு வருவார். இப்பொழுது என்னை வரவேற்பதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அதனால
அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அந்த தாயாருடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. அவங்க தவறான தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு தாயாரா இருந்தாங்க. அந்த நேரத்துல உள்ள உடைக்கப்பட்டது. ஆண்டவருக்கு தன்னுடைய இருதயத்தை அர்ப்பணித்தார்கள். அர்ப்பணித்து கதறி கதறி அழுது, ஆண்டவரே என்னுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி அவங்க செவித்து தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா சரியான குடிகாரர் உள்ள வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த அப்பாவை பார்த்து அந்த பொண்ணு சொன்னானா, அப்பா டாட்டா, நான் ஏசப்பா கூப்பிடுறாரு, நான் போறேன் அப்படின்னு. அப்போ அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவங்க அம்மா கிட்ட சொன்ன காரியத்தை எல்லாம் அவர் அங்கே நின்று கேட்டுக்கொண்டிருந்துட்டு சொன்னானா, நீ எனக்கு டாட்டா சொல்ற, அப்போ அவங்களுக்காக தான் நீ பரலோகத்தில் பார்த்து கொண்டிருக்கியா என்று கேட்கும்போது அந்த அப்பா கிட்டையும் அதே வார்த்தைகளை சொல்லிச்சான் அந்த பொண்ணு. பரலோகம் நீங்க இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நீங்க இன்னும் ஜீவ புஸ்தகத்தில் அவங்க பேர் எழுதப்படவே இல்லை. அதனால அம்மாவை நான் அம்மாவுக்காக எதிர்பார்ப்பேன், நான் நேசிக்கிற அந்த அண்ணாவுக்காக நான் பரலோகத்தின் வாசலையே எதிர்பார்த்து காத்திருப்பேன் என்று சொன்னபோது அவங்க அப்பாவும் இது நடந்த சம்பவமாக அவர் சொன்னார். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அவரும் ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக அவர் மாறினார். உடனே அந்த பிள்ளை தன்னுடைய கண்களை மூடி தன்னுடைய ஜீவனை விட்டு சனிக்கிழமை போகும்போது அந்த பிள்ளையை இவர் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி மிகவும் மனதுக்கத்தோடு அந்த காரியத்தை அவர் அந்த சாட்சியை கேட்கும்போது கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாட்டில் நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய குடும்பத்துல நம்முடைய கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ உற்றார் உறவினரோ இல்லை நம்ம தெருவில் வசிக்கிறவர்களோ அக்கம் பக்கம் என்றால் அனுதினம் பழக்கம் யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய தேசம் இன்னும் ஆண்டவரை அறியாத இருளுக்குள் மூடி கிடக்கிறது. எனவே நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காத்ததுக்கு செழிப்பது மாத்திரமல்ல, சமயம் வாய்க்கும் போது வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அந்த ஜீவனை குறித்து அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது நம்மை விழுந்த கடமையா இருக்கு. நம்ம மட்டும் கத்துச்சா போதுமா? ஒரு இடத்துல மலிவான விலையில நல்ல பொருள் கிடைக்குதுன்னா நம்ம யாருமே நமக்கு எந்த சொல்ல வேண்டாம், உடனே எல்லாரும் போய் நம்ம சொல்லுகிறோம். ஆனா இது நிச்சயமான அழிவில்லாத இந்த வாழ்க்கை குறித்து மரணத்துக்கு பிறகு தேவன் நமக்கு சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு ரத்தத்தை கரையமாய் கொடுத்து அந்த நித்திய ஜீவனை அந்த ஆதாம் ஏவாளின் மூலமாக இழந்த அந்த நித்திய ஜீவனை மீட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தாரும் நம்ம பார்க்கிற எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த நாளில் நம்ம ஆண்டோடைய பாதத்துல அர்ப்பணித்து செல்லிட்டோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். பெண்கள் நான் கூட பாஸ்டர்கிட்ட கேட்டேன். பாஸ்டர் செய்தி கொடுக்கறதுக்காக வேண்டி யாரும் கேட்டதுக்கு பாஸ்டர் பண்ணிக்கேட்டா அப்படின்னு மட்டுமே சொன்னாரு, தவிர யாரும் சொல்லவே இல்லை. இப்போதான் தெரியும் அதோட ரகசியம். அப்படின்னா சகோதரி பெண்களுக்கு பெண்களுக்கு மட்டும் இல்லை, இந்த செய்தி ஆண்களுக்கும் கூட அந்த சபையில் உள்ள எல்லாருக்கும் பயனுள்ளதாக வாக்குத்தத்தம் ஜீவக்கிரீடத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று தன்னுடைய வாழ்க்கையிலும் இருந்து சாட்சிகள் மூலமாகவும் அவங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. அவங்களுக்கு எல்லாருடைய சாப்பாடும் நன்றியோட இயந்திரமாக போட்டிருக்கிறாங்க. முதலாவதாக நம்முடைய பெண்கள் கணக்கு காலையிலேருந்து நம்முடைய ஆராதனை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை தேவ பிரசன்னம் நம்மளோடு இருந்ததற்காகவும் தேவன் நம்ம மத்தியில் இறங்கி ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பதற்காகவும் நம் சபையின் தலைவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி வணக்கத்தையும் முதல்ல நான் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக துவக்க உரை ஜெபம் பண்ணுங்க ராணி முருகன் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை
நம்முடைய சபையானது மூலமாகவும் முக்கியமான பெண்கள் மூலமாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு பாடல்கள் கூட அவங்க தலைமையில் தான் பாடலின் பாடிய எல்லா சகோதரிகளுக்கும் நம்முடைய சபையினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஆராதனை சரண்யா ஜான்பால் அவர்களுடைய தலைமையிலையும் பாஸ்டர்மா உடைய தலைமையிலையும் நடந்தது. மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அவர்களுக்கு நம்முடைய சபையினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது சாட்சி சொன்ன எமி சிஸ்டர் அவங்களுக்கு நம்முடைய எல்லா சபையினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபக்குட்டிகளுக்காக ஜெபித்த சிஸ்டர் நவம்பணி அவர்களுக்கும் சிஸ்டர் ராகேல் அவர்களுக்கும் சிஸ்டர் இந்திரா அவர்களுக்கும் சபையினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க மிகவும் அழகாக வாரம் பசங்க சொல்லுவாங்க. அழகான பாடல்கள் பாடிய நம்முடைய சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கும் அவர்களை பயிற்சித்த சண்டே கிளாஸ் ஆசிரியர்களுக்கும் நம்முடைய சபையினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் காணிக்கை பாடல் பாடிய ராணி ஜோசப் சிஸ்டர் அவர்களுக்கும், காணிக்கை எடுத்த சிஸ்டர் அஞ்சலை சிஸ்டர் தேவி அவர்களுக்கும், காணிக்கை ஜெபம் செய்த சிஸ்டர் ஜாய்ஸ் அவர்களுக்கும் நம்முடைய அனைவரும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஊக்கப்படுத்துகிற வார்த்தைகளை கூறிய திரு அனுஷியா அவர்களுக்கு நம்முடைய சொல்லவே தேவையில்லை. மிகவும் 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 பயனுள்ளதாக இருந்து தேவன் அந்த சிஸ்டரையும் ஒரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கணும். தேவன் பல இடத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாருடைய சார்பாக உங்களுக்கு நன்றி. கடைசி நமக்கு பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல சொல்லியிருக்கிறேன். பெண்களை நிறைய விஷயத்துக்காக பயன்படுத்துவாங்க சபையில். ஆனால் இந்த வருஷத்துக்கு மேடைக்கு அனுமதிக்க மாட்டாங்க. நான் கூட என்ன யோசனை, அந்த வருஷம் கொரோனா அதெல்லாம் வந்துருச்சு, மாதம் பெண்கள் ஞாயிறு பண்ண போகிறாங்க என்னவோ தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு நான் ஜெபத்தில் வச்சேன். இந்த பாஸ்டர்மா கூப்பிட்டு சொன்னாங்க நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நமக்கு கிடைச்சிருக்கிற பாஸ்டர் நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு பாஸ்டர்னு சொல்லலாம். எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர். அவருக்கு பாஸ்டருங்கிற எண்ணம் மாதிரி இருக்கவே மாட்டார். இறங்கி எல்லாருக்கும் ஆசையான வார்த்தைகள் சொல்லுவார். எல்லா சூழ்நிலையும் சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரியில் ஒரு நாள் பாசமான பாஸ்டரிங்கன்னா ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இல்லை பேசிட்டு தான் பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிற பார்க்க போகல கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம். தேவன் பாஸ்டர் ரொம்ப ஆசீர்வதிக்கணும். பாஸ்டர்மா அதை விட தன்னை வெளியில கொண்டு வரவே மாட்டாங்க. பாஸ்டருக்கும் செய்வாங்க, எல்லாருக்கும் செய்வோம். நாங்கள் எங்கள் வீட்டிலே நாங்கள் பேசிக்கிடுவோம். பாஸ்டருக்கும் தேவன் ஒரு நல்ல ஐக்கியத்தையும் ஒரு புரிதலையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதற்கு நம்முடைய எல்லாருடைய சார்பாகவும் பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க செப்பரேட் பண்ணணும்னு சொன்னால் பாஸ்டர் அம்மாவும் மட்டும் முடிவெடுக்க முடியாது. நம்ம சபையில் மூப்பன்மார்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த மூப்பன்மார்கள் சம்மதிக்கணும். அதுக்கு பாஸ்டர் அதை கன்சல்ட் பண்ணாமல் செய்யவும் மாட்டாங்க. நிறைய விஷயம் எல்லாத்தையும் செய்யும்போது அதனால நம்ம எங்களுக்கு இதை அனுமதித்த மூப்பன்மார்களுக்கு குடும்பங்களுக்கு சனிக்கிழமை வரவில்லை. சர்ச்சு ஞாயிற்றுக்கிழமை கூட மாதத்தில் ஒரு நாள் தான் வர முடியுது. ஆனால் என்னோட பிள்ளைங்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த தடவை வெள்ளி சனிக்கிழமை நான் போகணும் அப்படின்னு எனக்கு வெள்ளிக்கிழமை வர முடியல. ஏன்னா ரொம்ப நாங்கள் கொஞ்சம் தூரமான இடத்துக்கு போயிட்டு அதனால என்னுடைய கையெல்லாம் என்னை போட்டு விடணும். நேற்று நாங்கள் பார்க்கும்போது தான் எழுதிட்டு ஞாயிறு ஆராதனைக்காக வேண்டி எவ்வளவு ஆயத்த வேலைகளை பாஸ்டர் மற்ற எல்லாரும் ஒருங்கிணைத்து செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக சொல்லப்போனா இளைஞர்கள் நம்முடைய சபையோட யூத்துக்கள் நாளைக்கு பெண்கள் கூட நாங்கள் அப்படியே செய்ய வேண்டும்ங்கிறது இல்லை. அவங்க நமக்கு பெண்களுக்கு முன்னாடி அவங்க செய்தாங்க. அதனால யூத்துக்களுக்கு என்னுடைய
வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என் நன்றியை மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மெடிக்கல் லேப் நிறைய வேலைகள் செய்யறாங்க. பலூன் பண்றது, நிறைய வேலைகள் எல்லாம் செய்யறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் சபையினர் சார்பாகவும் பெண்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக பாஸ்டர் அவர்கள் முடிவு ஜெபம் செய்து ஆசீர்வாதம். தயவாக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் இதுதான் எல்லாரும் ஜனங்களுக்கு முன்னால் நிற்பது முதல் முறையாக இருப்பதனால என்ன பேசுவது எனக்கு தெரியாமல் நான் போய் உட்காந்துட்டேன். உங்களுக்கு ஆண்டர் கொடுத்துருக்கிற போதனை நான் சின்ன வயதிலிருந்து அறிந்திருக்கேன். அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே எனக்கு தெரியும். சகோதரிகள் ஜெபத்தில் கூட எல்லாம் நான் பார்க்குற யாரெல்லாம் பார்க்குறனோ அந்த இடத்துலலாம் நான் சாட்சி, இந்த பிள்ளைகளை குறித்து நான் சாட்சி சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் கடந்து வந்த பாதைகள் மிகவும் கடினமான பாதைகள். ஆனாலும் சின்ன வயதிலிருந்து ஆண்டவரை மாத்திரம் அந்த பிள்ளைகள் உறுதியாக பிடித்து கொண்டதுனால இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவரால் உயர்த்தப்பட்டு ஊழியக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் நான் மிகவும் சுருக்கமாக சொல்லி என்னுடைய நாமத்தை நம்ம இந்த நேரத்தில் நான் மகிமைப்படுத்துகிறேன். பாருங்க, இன்னைக்கு போதில் ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துல நான் பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சபைக்கு முன்னால் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷம் அடைகிறது. நான் பார்க்கறதுக்கு முன்னாலேயே நான் எல்லாருக்கும் முன்னால் சாட்சி சொல்லிகிட்டே இருப்பேன். அடிக்கடி இந்த பிள்ளைகள் ஒரே ஒரு ரீசன் தான், அவர் குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட ஆண்டவரை மாத்திரம் அந்த சின்ன பையனாக இருக்கும்போது இருந்து நான் பார்க்குறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தபடினால ஆண்டவர் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எனக்கு சகோதரி சாட்சி சொல்லும் போது எனக்கு உணர்வு நான் பயத்தோட உட்கார்ந்து கொண்டிருந்தேன். மறந்துட்டேன். நான் சொல்றேன், தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்னும் அதிகமாக இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு வெள்ளோச்சம்பள பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினால மகனை ஆசீர்வதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நிச்சயமா ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். நாம் யாரும் இதற்காக சிரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மீண்டுமா நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த இடத்துல இதுவரைக்கும் நான் எங்கேயுமே பேசினதில்லைன்னு நான் சொன்னாலும் கூட தைரியமா பேசுங்கன்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தி தைரியத்தை கொடுத்து இந்த இடத்துல கொண்டு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்கள் மூலமா எனக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார். எனவே ஆண்டவருக்கு நான் மீண்டுமா நன்றி சொன்னேன். Hallelujah. Amen. Hallelujah. எனக்கு ஒரு ரகசியம் இன்னைக்கு தான் புரிஞ்சிச்சு. நான் சின்ன வயசுல உங்க வீட்டில் வளரும்போது டெய்லி என்னை சங்கீதம் ஒரு நாளைக்கு ஒரு சங்கீதம் மனப்பாடம் பண்ணி சொல்லணும். இவங்க சொன்னாங்களே டெய்லர் இன்ஸ்டியூட், அவங்க வேலைக்கு போகும்போது காலையில் சொல்லிட்டு போயிடுவாங்க, இன்னைக்கு சாயந்தரம் நான் வர்றதுக்குள்ள இந்த சங்கீதத்தை நீ மனப்பாடம் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு இப்போதான் தெரியாது ரகசியம்னா அவங்க அப்பா அவங்க அப்படி வளர்த்திருக்கிறாரு. அதை கேட்கும்போது நான் ஒரு கருத்தில் குற்றவாளியாக வளர்கிறேன். நான் என் பிள்ளைகளை நான் அப்படி வளர்க்கிறேன். கர்த்தரை மன்னிக்கணும், எனக்கு கிருபையில தரணும். இங்க இருக்கிற நம்முடைய பெற்றோர் கூட ஒரு சிலர் அப்படி வளர்க்குறீங்க நான் நம்புறேன். ஆமா, எத்தனை பேர் நீங்க இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு உந்துதல் வருது, நான் என் பிள்ளைகளுக்கு டெய்லி காலை அட்லீஸ்ட் ஒரு வரிகள் இல்லை ஒரு வசனமா சொல்ல வைக்கணும், மனப்பாடம் பண்ண வைக்கணும். எத்தனை பேருக்கு உள்ள ஒரு எண்ணம் வருது? ஓ ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் அவங்க என்னை வளர்த்ததுனால இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ஒரு பாஸ்டா நிற்கிறேன். ஆமா, நீங்க உங்க பிள்ளைகள் இந்த மாதிரி நீங்க வளர்ப்பீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்க பிள்ளைகள் ஒரு நாள்ல இன்ஜினியர் ஆகிறானோ டாக்டர் ஆகிறானோ இல்லையோ, அநேக இன்ஜினியர்களுக்கும் டாக்டர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிற நல்ல ஒரு ஊழியக்காரனாக எழுதுவாங்க. ஆமா, ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க பக்கத்துல நம்ம பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீ நல்ல ஒரு பாஸ்டர், நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நல்ல ஒரு சுவிசேஷகர், நல்ல ஒரு மேய்ப்பர், நல்ல ஒரு போதகர். ஆமா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, சின்ன வயசுல நம்மளை கற்றுக்கொண்ட காரியம் ஏராளம். ஆமா, சொன்னது கேட்டது. நான் அவங்க 5 வருஷமா கூப்பிட்டு இருக்கிறேன். எத்தனை வருஷமா? 5 வருஷமா கூப்பிட்டு இருக்கிறேன். அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு இருக்கிறேன். ஏன்னு சொன்னா எங்க சிப்பியுடைய அம்மா, எங்க பாட்டி, அதாவது உங்களுக்கு தெரியும் வெஸ்லி மாமா, அவங்களுடைய அக்கா தான் இவர்கள்.
ஆமை. ரொம்ப ரொம்ப தன்னை மறைத்துக் கொள்வார்கள். ஆமை. எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும். அவங்க அம்மாவை ரொம்ப நாள் நம்ம பழைய சர்ச்சில் இருக்கும்போது கூப்பிட்டு இருக்கிற வரேன் ஒரு நாள் வரவே முடியவில்லை. இவங்களையும் 5 வருஷமா கூப்பிட்டு இருக்கிற வரம் தான். இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்த ஆண்டவர் வைத்து நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய திருமணம் ஆகி 25வது ஆண்டுகளை அவருடைய ஊழியத்தின் எல்லைகளை ஆண்டவர் விரிவாக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். எங்க அம்மா அப்பாவை ரட்சிப்புல நடத்துறது அவங்க அம்மா அப்பா. எங்க அம்மா அப்பாவை ஆவிக்குரிய நடத்துறது அவங்க அம்மா அம்மா. எங்களை ஆவிக்குரிய நடத்துறது இவங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். எனவே இந்த நாளில் மிக மகிழ்ச்சியாய் நான் காணப்படுகிறேன். மிகுந்த நன்றி தந்த உணவோடு கூட பயப்பட்டு தேவ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது உங்களுக்கு நான் மாமாத வாழ்த்துக்களை தெரிவிக்க எல்லாம் ரொம்ப சீரும் சிறப்பாக நன்றாய் செய்தீர்கள். குறிப்பாக சாட்சி 2வது சாட்சி ராணிஷ் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு பேர் லிஸ்ட்ல இல்லை, திடீர்னு நம்ம அதை கொடுத்தோம். அதை மன்னித்துக் கொள்ளுங்கள். அவை எல்லாவற்றுக்கும் மேல எல்லாத்தையும் ஒரு சீரும் சிறப்பாக செய்த பெண்கள் குழு ஒவ்வொருத்தரும் வயசு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. நீங்க 6வது முடிச்சும் யாரும் அவசரப்பட்டு போயிடாதீங்க. உங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு சாப்பாடு இருக்குது. ஆண்கள் தயவு செய்து கவனிங்க. இன்னைக்கு 6வது முடிச்சோம்னா எல்லா பெண்களும் சாப்பிட என்ன பண்ணிடணும்? உட்காரணும். யாரும் வேலை செய்ய கூடாது. உங்களுக்குன்னே ஸ்பெஷலா தலவாழை இலை கொஞ்சம் வேலை கூடுதலா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஆமா ஆமா. அதனால பெண்கள் எல்லாரும் உட்கார, ஆண்கள் எல்லாருமே நீங்க என்ன பண்ண போறாங்க? சர்வ் பண்ண போறாங்க. ஆமா. நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க என்ன பண்ண போறோம்? எத்தனை நாள் எத்தனை வருஷமா உங்க வீட்டுக்காரர் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமே சாப்பிடணும்னு உட்கார்ந்து இருந்தீங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னைக்கு இந்த சபை உங்களை நேசிக்கிறது, இந்த ஊழியம் உங்களை நேசிக்கிறபடினாலே உங்களை கனப்படுத்த விரும்பினா 6வது முடிஞ்சோம் நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க எல்லாரும் வரிசையா உட்கார்ந்து உங்க எல்லாம் நல்லா தலவாழை இலை போட்டு, அதுக்கப்புறம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வேற வழக்கமா மாசம் சைக்கிள் வாங்க அந்த மாதிரி இலை சாதா இலை வாங்கிக்கிறோம். அதை விட அது ஒரு 2 ரூபா 1 ரூபா கம்மி. ஆமா. சரி, ஓகே. அது எங்களுக்கு உங்க எல்லாம் அதான் நீங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறது. வாலிப பிள்ளைகள் பெரிய வயதுல பெரியவர்கள் எல்லாம் ஆமா மூப்பர் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க என்ன பண்ண போறாங்க? கொஞ்ச நேரம் பசி அடக்கிட்டு சகோதரிமார்களை பெண்களை கனப்படுத்த போகிறார்கள். ஆமா. நல்ல எந்த பேர் சரிதானா? ஓகே. இன்னைக்கு வாலிப தம்பிமார்கள் இந்த ஓரமா நின்று இவங்க எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ண போறீங்க. ஆமா. எல்லாம் அங்கிள் அண்ணன் ஐயா என்ன பண்ண போறாங்க? சர்வ் பண்ணி சபையை கனப்படுத்த போறார்கள். ஆமா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிக பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆமா. எனக்கெல்லாம் பெரிய ஒரு ஆசை. நான் எங்க பாட்டியில சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு 2 தங்கச்சிகளையும் என்னுடைய மனைவியும் நான் சொல்லுவேன், கல்யாணம் ஆன உடனே 3 மாசம் உங்கள்கிட்ட பண்ணது ட்ரைனிங் ஒன்று எங்க பாட்டிட்ட சொல்லிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் முடியவே இல்லை. அவ்வளவு காரியம் நான் கற்றுக்கொண்ட அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஆமா. எனவே எங்களுடைய சண்டே கிளாஸ் டீச்சரா இருந்தாங்க. ஆவிக்குரிய தாயா இருந்தவர்கள். ஆமா. எனவே என்னுடைய வார்த்தைகள் அநேக வார்த்தைகளை நீங்க தொட்டது அசைத்தது. தேவன் நமக்கு தேவையானதை பேசி இருக்கிறார். எத்தனை பேரோட கர்த்தர் பேசினார். ஆமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா. உங்களுக்கு தெரியும் நம்முடைய சபைக்கு வரக்கூடிய யாருமே அறிமுகத்தை விரும்புகிறதே இல்லை. அவங்களும் சொல்லிதாங்க அது எதுவுமே சொல்லாதன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா. ஹல்லேலூயா. சொல்லாம இருக்க முடியல, மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்ப என்ன நம்ம இறுதியாக ஜெபிக்க போறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். தன்னுடைய மனைவியாகிய சாராளை பார்த்து பாடின பாட்டு என்று சொல்லி ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆரம்பிக்கிற தினத்தன்று இஸ்ரவேலருக்கு ஓய்வு நாள் என்னைக்கு ஆரம்பமாகும்? சனிக்கிழமை ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் எப்போ ஆரம்பமாகும்? வெள்ளிக்கிழமை சாயந்தரம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆகும் பொழுது யூத கணவன்மார் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் சேரை போட்டு வைஃபை உட்கார வச்சு என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் வைஃபை பார்த்து இந்த கவிதையை ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவியை பார்த்து படிப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே உங்களுக்கு சரிங்களா, நம்ம எல்லாருக்கும் ஆத்ம மணவாளன் ஆகிய இயேசுதான். நம்ம எல்லாருமே அவருக்கு மணவாட்டி தான். இப்போ அந்த அடிப்படையிலே ஆமை
ஆண்டுடைய சார்பில் ஆண் மக்களாகிய நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இந்த பெண்களை பற்றி வர்ணித்து ஆபிரகாம் எழுதின கவிதையை உங்களுக்காக நாங்கள் வாசிக்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்காக நாங்கள் வாசிக்க போகிறோம். உங்களுக்காக வாசித்து உங்களுடைய அருமை பெருமைகளை சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென். ஆமென். ஒருவேளை இது வரைக்கும் யாரும் வாழ்த்தாம இருந்திருக்கலாம், உங்களை பார்த்து நல்ல வார்த்தை 4 பேர் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன் சில நேரங்களில் உங்க கணவர் உங்க பிள்ளை கூட சொல்லாமல் இருக்கு. ஆனால் இந்த சபை உங்களை பார்த்து சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா பெண்கள் தான்? சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஓகே, ஆண்கள் நம்ம எல்லாருமாக சேர்ந்து நீதிமொழி புத்தகம் 31ஆம் அதிகாரம் 10 முதல் 31 வரை உள்ள வசனங்களை சேர்ந்து சத்தமாக நம்முடைய சபையின் சகோதரி மேலே நாம் கூற போகிறோம். சேர்ந்து படிக்கலாமா? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துகளை பார்க்கிலும் உயர்ந்தது. அவன் புருஷனுடைய இருதயம் அவனை நம்பும். அவன் சம்பத்தில் குறையாது. அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறான். ஆட்டு மயிலையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறான். அவன் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறான். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறான். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரர்களுக்கு பணியளிக்கிறார். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறார். தன் கைகளின் சம்பாத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். தன்னை பலத்தால் இடைகட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறார். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறார். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறார். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவருக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பிருக்கிறதா. தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படார். கம்பளங்களை உண்டு பண்ணுகிறார். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவன் புருஷன் தேசத்து மூப்பலோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாய் இருக்கிறார். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறார். கச்சைகளை வர்த்தகத்தில் ஒப்புவிக்கிறார். அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறார். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறார். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறார். சௌந்தரியம் மஞ்சனை உள்ளது, அழகும் மேல். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது. நீங்க சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆமென். ரெபெக்காளை லாபான் வாழ்த்துறது போல எங்கள் சகோதரியே கோடாங்கோடியாய் நாங்க எல்லாம் சேர்ந்து 3 தடவை உங்களை பார்த்து எங்க வலது கையை நீட்டி சொல்ல போறோம். நீங்க எல்லாம் அதை ரிசீவ் பண்ணீங்க. சத்தமா என்ன பண்ண போறீங்க? ஆமென் 3 தடவை சொல்ல போறீங்க. சொல்லாமா? ரெடி? எல்லாம் வலது கையை நீட்டுங்க பார்க்கலாம். எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஆமென். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். அந்த பெண்கள் கூட்டத்தை வச்சு நான் ஜெபிக்கணும். என்னுடைய உள்ளத்துல பாரப்படுற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம், உங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரம் தாய் இல்லை. இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் தாய் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆமென். ஆமாவா இல்லையா? ஆமென். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தாயாக எழுப்ப வேண்டும். ஆமென். இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் வயசானவங்க வரைக்கும் எதற்காக தெரியுமா அழுகிறார்கள்? எனக்கு ஒரு தாய் இல்லையே, எனக்கு ஒரு தாய் இல்லையே, ஓ எனக்கு ஒரு அம்மா இல்லை என்று சொல்லிதான் எல்லாருடைய உள்ளங்களும் ஒரு ஏக்கம் இருக்கிறது. எனக்கு அப்போஸ்தலனாகிய பவுலின் மேல ஒரு சிறிய வருத்தம் உண்டு. ஒருவேளை பரலோகம் போகும்போது தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், உங்க எல்லாருக்கும் அநேக உபாத்தியாயர்கள் வாத்தியார்கள் இருக்காங்கப்பா, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அப்பா அம்மாரு இல்லைங்கிறாரு. ஆனா அம்மாவை பத்தி பவுல் சொல்லவே இல்லை. அது எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் இந்த நாட்களே நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்முடைய திருச்சபைக்கு ஒவ்வொரு மக்களும் யாரை எதிர்பார்க்காங்க தெரியுமா? ஒரு அம்மாவை எதிர்பார்க்கிறாங்க. எனக்கு என்னுடைய மூத்த மகள் அவள் பிறந்த பொழுது என்னுடைய நண்பன் சொன்னான், சாம் நீ ஒன்றும் கவலைப்படாத,
மூத்த குழந்தை பொம்பளை பிள்ளையா இருந்தா அந்த குடும்பத்துல 2 அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமென், ஆமென். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த திருச்சபைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் தாயாக மாறிவிடுவீர்கள் என்று சொன்னால் திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும். அவன் நியாயாதிபதி புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது தெபோராள் சொல்லுகிறாள், புலம்புகிறாள், இஸ்ரவேலிலே தெபோராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் எப்படி இருக்குமா? பாழாய் கிடக்குமா? தேசங்கள் பாழாய் கிடக்குமா? நான் இன்றைக்கு உங்களை பார்த்து கொண்டு சொல்லுகிறேன், ஆமென். இந்த திருச்சபையிலே, இந்த சென்னை பட்டணத்திலே, இந்த தாம்பரத்திலே உங்கள் பெயரை சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தாயாக எழும்பும் அளவும் சபைகள் பாழாகும். ஆமென். அப்படியே ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கு ஆமென் சொல்லக்கூடாது. ஆமா, நீங்க தாயாக எழும்பவில்லை என்று சொன்னால் சபைகள் பாழாய் போகும். நீங்கள் தாயாக எழும்பவில்லை என்று சொன்னால் நம்முடைய பட்டணம் பாழாய் போகும். நீங்கள் ஒவ்வொருவரும் தாயாக எழும்பவில்லை என்று சொன்னால் நம்முடைய தேசம் இன்னும் சீரழிவை சந்திக்கும். இன்னைக்கு ஏன் மேல மோடி தான் ஆட்சி கொண்டாரு தெரியுமா? தேசத்திலே தாய்மார்கள் எழும்பவில்லைங்க. சபையில எழும்ப வேண்டிய தாய்மார் எழும்பவில்லை. அருமையான சகோதரர்கள் இருக்கிற அருமையான அன்பான ஆண்களுக்கு நான் வேண்டிக் தேவனுடைய ஊழியக்காரனை சொல்லிக்கிற ஒரு புத்திப்படி, ஒரு வேண்டிக்குள்ள ஒரு வேண்டுதல் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீகள் பலவீனமான பாண்டங்கள் என்று சொல்லுகிறது, பலவீனமான பாத்திரம் என்று சொல்லுகிறது. ஆனால் வேதத்தை புரட்டப்படி தெரிஞ்ச வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், ஒரு இடத்துல கூட பெண்களை கனவீனமான பாத்திரம் என்று சொல்லவில்லை. பெண்கள் பலவீனமான பாண்டம் தான், ஆனால் கனவீனமான பாண்டங்கள் அல்ல. இனிமேல் பெண்களை கனவீனப்படுத்தாதே, பெண்களை உதாசீனப்படுத்தாதே. கொடுக்க வேண்டிய மதிப்பையும் கனத்தையும் நாம் கொடுப்போம் என்று சொல்லி நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். நீங்கள் பெண்கள், நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். உங்க பேரை சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பேரை சொல்லுங்க பார்க்கலாம். என்னை மன்னித்துக் கொள்ளுங்க, நிறைய பேர் கேட்குறாங்க, மாஸ்டர் நீங்க கெஸ்டோட பேரே சொல்லல, கெஸ்டோட பேரே சொல்லுன்னு சொல்லிட்டு என்னை மன்னித்துக் கொள்ளுங்க. அவங்க பேர் ஹெலினா, ஹெலினா பீட்டர் மலைராஜ். ஆமா, ஹெலினா. ஆமா, அவங்க பேர். ஓகே ஓகே, நீங்க எல்லாம் உங்க பேரை சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பேரை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. நான் உங்க பேரை சொல்லிட்டு, உங்க பேரை நவமணி ஆகிய நான் என் சபையிலே நான் தாயாக எழும்பும் அளவும் என் சபை முன்னேறாது. அப்ப நான் எப்படி சொல்லணும்? இதை நான் தாயாக எழுப்பினால் என் சபை முன்னேறும். என் குடும்பத்தில் நான் தாயாக எழுப்பினால் என் குடும்பம் முன்னேறும். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பேரை சொல்ல, ராணி, ராணி முருகனாகிய நான் தாயாக எழும்பும் பொழுது என் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கரங்க வைத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்க வைத்துங்க பார்க்கலாம். ஆமென். நீங்க ஆண்டவருடைய இந்த தீர்மானத்தை சொல்லுங்க. சகோதரர்கள், நீங்க ஒரு தீர்மானம் சொல்லுங்க. பெண்களை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன். சொல்லுங்க பாருங்க, பெண்களை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன். சகோதரிகளை நான் கனவீனப்படுத்த மாட்டேன். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கனத்தை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஜீசஸ், ஓ ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல அருமையான இந்த பகல் வேளையில தகப்பனே, ஆண்டவரே, நல்ல கருத்துக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் சபைக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, நாங்கள் இணைந்து எங்கள் சகோதரிகளை மனப்பூர்வமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த நிலைமையில எழும்ப முடியாதபடி இருக்கிறார்களோ இந்த நிலையில எழும்பத்தக்கதாக தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எங்கள் திருச்சபையில் இருக்கிற சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் இயேசுவின் அதிகாரமான நாமத்தினாலே ஒரு தாயாக எழும்புவார் என்று கட்டளை கொடுக்கிறேன். எழும்ப முடியாதபடி அவை அமர்வுகிற எல்லா பாரங்கள், எல்லா மாம்சத்தின் கவலைகள், எல்லா வேதத்துக்கு புறமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய சிந்தனைகளை விட்டு, எண்ணங்களை விட்டு விலகி போவதாக, விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உம் திருநாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்வீராக, கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவரே, உம் நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் ஆண்டவரே தாயாக எழும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தாயாக எழும்பட்டும், தாயாக எழும்பட்டும். ஆண்டு எல்லாரும் சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாயாக எழும்பட்டும், தாயாக எழும்பட்டும், தாயாக எழும்பட்டும். ஆமென். சபையிலே ஆமென், பெண்கள் முன்னேறட்டும். ஆண்டவரே, ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்ய போறாங்க. விசுவாசிகள் எல்லாரும் சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
நாம் ஆண்டவரே அப்படி செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் சபையில் பெண்கள் மூலமாக இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்கள் மூலமாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறபடியால் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர் அனுபவம் திருநாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்கள் செய்யும். எங்கெல்லாம் உங்களுடைய ஜனங்கள் விசேஷமாக சபையின் பெண்கள் கனவீனம் அடைந்தார்களோ அங்கெல்லாம் கனம் அடையத்தக்கதாக தேவனுடைய மகிமையான கிரீடமாய் நிலைநாட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஆரோனின் ஆசீர்வாதங்களை சொல்லும் பொழுது சொல்லி கொடுத்தமே ஜனங்கள் எல்லாம் சத்தமாய் 3 முறை ஆமென் ஆமென் என்று சொல்லுவோம். எவராக்காடனாய் விஷ்மரேகா, யாயிர் அடனாய் பனவெலேகா, ஈசா அடனாய் வெகினேகா, வயசேம் லேகா ஷலோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்குகிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர். ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். தேவனுக்கு முன்பு இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.